அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்யணும் அப்படின்னா இந்த கோயில் தான். இந்த கோயில் ஒரு சிவபக்தர்களின் இதயமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதே போல் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய தலமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில். நம்ம செல்லரித்து போன தேவார புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு நல்ல நம்ம படிக்கக்கூடிய புத்தகமாக மாற்றி தந்தார் ராஜராஜ சோழன். அதுவும் இந்த கோவிலில் தான். இறைவனே நேரில் வந்து நமக்காக மாணிக்கவாசகர் சொல்ல திருவாசகத்தை எழுதி கொடுத்தாங்க. அதுவும் இந்த கோயிலில் தான். அதுதான் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில். இந்த கோவிலில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற சிறப்புமிக்க தலம். இதே போல் அப்பர் 8 பாடல்களும், சுந்தரர் 2 பாடல்களும், சம்பந்தர் 1 பாடலும் பாடியிருக்கிறாங்க. அதே போல் திருவாசகம் பாடிய 25 திருப்பதிகங்கள் இந்த கோவிலில் பாடியிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலம் அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாகவும் இறைவனை நம்ம வணங்க முடியும். உருவமா அப்படின்னா நடராஜரா, அருவுருவமா அப்படின்னா ஸ்படிகலிங்கம்மா, அருவமாக நாம் வெட்ட வெளியே வணங்கலாம். இப்படி இறைவனை 3 வழிகளிலும் வழிபடக்கூடிய ஒரு தலம். நாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலானது நம்முடைய மனித உடல்களோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, கோவிலில் இருக்கக்கூடிய 9 வாயில்கள் நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய நவதுவாரங்களையும், அங்கே இருக்கக்கூடிய கனக சபையில் மேலே இருக்கக்கூடிய ஓடுகள் 21,600 ஓடுகள் இருக்குது. அது வந்து நம்ம மனிதன் ஒரு நாளைக்கு நம்ம விடக்கூடிய மூச்சோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணி பொன் மதிலில் அடிக்கப்பட்டுள்ள பொன் ஆணிகள் 72,000 நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடிகளை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனித உடம்புல இதயம் வந்து இடப்புறம் தள்ளி இருக்கிற மாதிரி கோவில் கருவறையும் நம்ம இதில் வந்து இடப்புறம் தள்ளி இருக்கும். அங்கே தான் நம்ம வெட்ட வெளியாக நம்ம இறைவனை தரிசனம் செய்ய முடியும். நாம் சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே நடராஜர் அவர் தான் ஞாபகத்துக்கு வரும். அவரை தான் தரிசனம் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் சிதம்பரம் நடராஜருடைய மூலவர் வந்து திருமூலட்டானேஸ்வரர். அவர் வந்து பக்கத்திலேயே வந்து கோயில் இருக்குது. அதே போல் தாயாருக்கு வந்து பக்கத்தில் அவங்க வந்து ஒரு வீர பேரரசின்னு சொல்லிட்டு தனி பெண்ணாக வச்சுருக்காங்க, சிவகாம சுந்தரி. அவங்க வந்து சிவகங்கை குளம் இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருத்தலத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்வோம். திருச்சிற்றம்பலம்.